6 மாதம் எப்படி போச்சுனே தெரியல பாஸ்டர். பயத்தோடு இருக்கீங்களா? இந்த 7வது மாதம் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பரிபூர்ணத்தின் மாதமா இருக்கும். விட்டதெல்லாம் பிடிக்க போறீங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களை நடத்துவார். ஆனாலும் உங்களுக்குள்ள ஒரு சோகம். எல்லா இடத்துலையும் என்னை தூக்கி எறிகிறாங்க, பிடுங்கி 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 என்னை தூரத்தில் போட்டாங்க. அவ்வளோதான், நான் காய்ந்து போய் வளராத நிலைமையில் இருக்கிறேன்னு சொல்லி வேதனையோடு இருக்கிறீங்கன்னா நீங்க விசுவாசிக்க வேண்டிய ஒரு பலமான வார்த்தை இருக்குங்க. சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம் பாருங்களேன். அவன் நீர்க்கால்வாய்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யோசேப்பு தான் சொந்த சகோதரர்களால பிடுங்கி தூக்கி எறியப்பட்டான். அப்பா இருதயத்திலிருந்து பிடுங்கி தூக்கி எறியப்பட்டான். வேலை ஸ்தலத்திலிருந்து பிடுங்கி தூக்கி எறியப்பட்டான். எத்தனை இடத்துல பிடுங்கி இருந்தாலும் அவன் தரிசனத்தையும் அவனுடைய அடையாளத்தையும் கர்த்தர் அவன் விசுவாசத்தையும் உதிர்ந்து போக பண்ணல, நிலைச்சிருக்க பண்ணார், உயர்த்தி வச்சார். இந்த வார்த்தையை விசுவாசி இந்த நாளை ஸ்டார்ட் பண்ணுங்க. நிச்சயமா இந்த மாதமும் நாளும் உங்களுக்கானதா இருக்கும். ஏமே